அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் பார்க்குற சமயத்தில் சில கோயில்களை பற்றிய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். ரொம்ப புதுசாக அரிதாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் பற்றிய தகவல். அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா பற்றிய ஒரு கதை. கேரளா மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் திருவார்பூர் அப்படிங்கிற ஊரில் பசி தாங்காத கிருஷ்ணர் அப்படின்னு ஒரு கோயில் கொண்டு இருக்கார். இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது ஒரு தல வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தப்ப வழிபடுவதற்காக ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த சிலையை அந்த வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்த மக்கள்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க போல். அந்த சிலையை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தவங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வழிபட முடியாமல் அந்த சிலையை அங்கேயே கடலில் போட்டாங்களாம். அப்புறமா அந்த பக்கத்தில் வந்த முனிவர் வந்து அந்த சிலையை எடுத்து ஒரு பக்கமாக போடான்னு சொல்லி படகுல சவாரி பண்ணும்போது அது வேறொரு பக்கமாக கிழக்கு பக்கமாக கூட்டிகிட்டு போச்சான். அப்புறம் அந்த இடத்துலையே அந்த சிலையை நிறுவி கோயில் ஒன்று கட்டியிருக்காரு போல இருக்குது. அதுதான் அந்த கோட்டையம்பள்ளியில் திருவார்பு பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில். கருவறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் 58 நிமிஷம் பசிக்குமா. அதனால் அவர் 2 நிமிஷம் தான் கோயிலை மூடுவாங்களாம். இந்த உலகத்துலேயே 2 நிமிஷம் மட்டும் கோயிலை மூடக்கூடிய ஒரே கோயில்னால் இந்த திருவார்ப்பு கிருஷ்ணர் கோயில் மட்டும்தான். அதுவும் கோயிலை மூடும்போது கேட்பாங்களாம், இங்கே யாராவது பசியோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் கதவையும் மூடுவாங்களாம். 2 நிமிஷத்தில் கோயிலை திறந்துருவாங்களாம். கோயிலை வேகமாக திறக்கணுங்கிறதுக்காக கையில் அந்த அர்ச்சகர் நினைக்கிறேன் அந்த கோடாரி மாதிரி ஒன்று கையில் வச்சுருப்பாங்களா, அதை எடுத்து வேகமாக திறக்க முடியலன்னா அந்த கோடாரியால் வெட்டி திறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். கிருஷ்ணருக்கு 23 மணி நேரம் 58 நிமிஷம் பசிக்குமா. அதுக்காக விதவிதமான பாயசங்கள்லாம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு முறை பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் அப்போ கோயிலை மூடிட்டாங்களாம். அந்த சமயத்தில் அதுக்கப்புறமா கோயிலை வந்து திறந்தப்போ கிருஷ்ணரோடைய இடைப்பகுதியிலேருந்து அந்த பட்டை போன்ற பகுதி கீழே விழுந்து கிடந்தது. அதாவது பசியோடைய காரணத்தினால அவர் வந்து இடைப்பகுதி சுருங்கி போயிடுச்சா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆதிசங்கரர் வந்து சொன்னாராம், இதுமாரி இந்த கிருஷ்ணர் கோயிலை மூடாதீங்க, சூரிய கிரகணத்துலேயும் சந்திர கிரகணத்துலேயும் மூட வேண்டிய அவசியம் இல்லை, எப்போதுமே திறந்தே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூரிய கிரகணத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கும் இந்த கோயிலை மூடுறதே இல்லையா, எப்போதுமே நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலச்சிறப்பு உடைய கோயில். 24 மணி நேரமும் திறந்திருக்கக்கூடிய கோயில்னால் அந்த கேரளாவில் கோட்டயம் பகுதியில் திருவார்பூ பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் கோயில் தான். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் மட்டும்தான் மூடுவாங்களாம். நைட்டு 2 நிமிஷம் மட்டும்தான் கோயிலை மூடுவாங்களாம். இந்த பசி ஏன் அவருக்கு வந்ததுன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. கம்சன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அரக்கனை கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பசியோடு இருந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியும், அந்த பசியின் காரணமாகத்தான் இந்த கிருஷ்ணருக்கு தொடர்ச்சியாக கிருஷ்ணர் சிலையில் பசி இருக்கிற மாதிரியும், அந்த கிருஷ்ணர் வந்து பசியோடு எப்போதுமே இருக்கிற மாதிரியும் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த கிருஷ்ணர் கோயில் ஒரு மிக சிறப்பான கோயில்னு சொல்லலாம். என்ன காரணம்னா 24 மணி நேரமும் திறந்துடக்கூடிய கோயில் எந்த கோயிலும் இருக்க முடியாது. அதுவும் 23 மணி நேரம் 58 நிமிஷம் கோயில் திறந்துருக்கும் அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு தகவல். கேரளா மாநிலத்தில் கோட்டயம் நகரில் வடமேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய திருவார்ப்பு அப்படிங்கிற இந்த ஆலயம்தான். இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு தான் 23 மணி நேரம் 58 நிமிஷம் பசி வருது அப்படிங்கிற மாதிரியும், அதுக்காக நைவேத்தியங்கள் படைக்கப்படுவதாகவும், இந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருக்கும் இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவாங்களாம். அங்கேருந்து பிரசாதம் சாப்பிடாம யாரும் வெளியில் போகக்கூடாதான். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் பசி பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காதான். அந்த அளவுக்கு அருள் புரியக்கூடியவராக இந்த கிருஷ்ணர் கோயில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவின் வாயிலாக நம்ம ஒரு இறைவனுடைய சிறப்பு தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.